இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் மக்களை அவர்களின் கல்வி, தோற்றம், செல்வம் அல்லது திறமை ஆகியவற்றை கொண்டு வேறுபடுத்துவதில்லை. தேவனுடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் என 2 வகையான மக்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அல்லது வழி தவறியவர்களா என்பதும், அவர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்பதுமே தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. அவருடைய பிள்ளைகளான நமக்கும் மற்றவர்களை குறித்து இந்த விதமான பார்வையே இருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்களும் எல்லா மக்களையும் பாகுபாடு இல்லாமல் அன்பாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.